ரிஷப் ஷெட்டி அவர்களே ஹீரோவா நடிச்சு இப்போ இயக்கிட்டு இருக்க படமான காந்தாரா ப்ரீக்வல் வெர்ஷனோட புதிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ரிஷப் ஷெட்டியோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு இந்த பேன் இண்டியாவோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் இந்த 2025 அக்டோபர் 2ஆம் தேதியே படம் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷோட இட்லி கடை படம் அக்டோபர் 1ஆம் தேதியும், காந்தாரா ப்ரீக்வல் சாப்டர் 1 அஃபிஷியலாக அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் இப்போ பேன் இண்டியா போஸ்டர் வெளியிட்டு படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கன்னட நடிகர் யாஷ் நடிக்கும் அடுத்த படம் டாக்ஸிக். இதுவும் பேன் இண்டியா படம். படம் அஃபிஷியலாக 2026 மார்ச் 19ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு நியூஸ் வந்திருக்கு. அனிருத் அவர்கள் இப்போது இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக கமிட் ஆகிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. கீத்து மோகன்தாஸோட இயக்கத்தில் யாஷ் அவர்கள் இப்போது இந்த படத்தில் ஆக்ஷன் பேக்கடு மூவியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தெலுங்கு டைரக்டர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் அடுத்ததாக புதிய படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறதா நியூஸ் வந்திருந்தது. இன்னைக்கு அஃபிஷியலாக படக்குழுவினர் பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவோட இயக்கத்தில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடித்து பிரீத்தி அஸ்ரானி நடிக்கும் அடுத்த புதிய படம் கில்லர். கில்லர் படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் தேவர்கொண்டாவோட நடிப்பில் அடுத்த புதிய படம் கிங்டம். இந்த மாதம் 2025 ஜூலை மாதம் எண்டில் படம் ஜூலை 31 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் ப்ரோமோவோட படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. பேன் இண்டியா லாங்குவேஜில் படம் மல்டி லாங்குவேஜில் ஜூலை 31 ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு படக்குழுவினர் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் ஜிவி நடிப்பில் புதிய படம் முதல் பக்கம் படத்தோட அஃபிஷியல் சென்சார் அப்டேட்ஸ். படக்குழுவினர் சென்சார் போர்டு UBA சர்டிஃபிகேட் வழங்கி படம் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா இன்னைக்கு சென்சார் அப்டேட்ஸ் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சசிகுமார் மற்றும் லிஜோ மோல் ஜோஸ் நடிப்பில் அடுத்த ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ண ஸ்டோரி படம் ஃப்ரீடம். ஜூலை 10ஆம் தேதி படம் இன்னும் 3 நாட்களில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு UBA சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. வார் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சிட்டதா படக்குழுவினர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. வார் 2 படத்தில் ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் NTR முக்கியமான கதாபாத்திரத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் கம்மிங் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் அஜய் நானுமுத்துவோட இயக்கத்தில் அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிக்கும் அடுத்த புதிய படம் டிமாண்டி காலனி சாப்டர் 3. இந்த படத்தோட அஃபிஷியல் பூஜையை போட்டு படக்குழுவினர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஒரு சில நியூஸ் வந்திருக்கு.